தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பொதுவாக கிரிமினல் வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போது அந்த நபர் வந்து வெளிநாடு செல்லணும்னு சொன்னால் அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து பாஸ்போர்ட்டை வந்து பிளாக் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் ஒருவேளை பாஸ்போர்ட் ரினிவல் ஆகக்கூடிய கட்டத்தில் இருக்குது, இல்லை பாஸ்போர்ட் ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆகிருக்கும், ரினிவல் செய்கிறதுக்காக நீங்கள் ரீஜனல் ஆஃபீஸ்க்கு போகும்போது கேஸ் நிலுவையில் இருக்குது, அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தா அந்த ரினிவல் வந்து ஸ்டாப் பண்ணப்படும். இதை தவிர்த்து சில விஷயங்கள்லாம் இருக்குது, லைக் லுக் அவுட் நோட்டீஸ் அண்ட் தென் வந்து கோர்ட்டில் கண்டிஷன் பெயிலில் வந்திருப்பாங்க, அவங்க வந்து ஃபாரினுக்கு வந்து போகக்கூடாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒரு நபர் மேலே என்ன மாதிரியான குற்றங்கள் இருந்தால் போக முடியாது, அண்ட் தென் வந்து என்ன மாதிரியான சினாரியோஸ், இந்த நான் சொன்னக்கூடிய இந்த சினாரியோஸ் எப்படியெல்லாம் இருந்தால் போக முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நீங்கள் வந்து மாட்டலை, பட் ஆனால் வழக்கு இருக்குது, இந்த நிலையில் வந்து நாங்கள் ஃபாரினுக்கு வந்து போகணும், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆல்ரெடி அங்கே ஜாப் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஜாப்க்காக போகலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன் இருக்கும்போது அதற்கு என்ன தீர்வு? நீங்கள் வந்து கோர்ட்டில் வழக்கு தொடரலாமா? ஸோ வழக்கு தொடர்ந்து ஸோ கோர்ட் ஆர்டரை வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியுமா? அண்ட் தென் வந்து ஒரு கோர்ட் ஆர்டரே நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கோர்ட்டில் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நிறைய விதமான கேள்விகள். இப்போ இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட மேட்டர் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம். அது வந்து ஒரு காமன் ஜட்ஜ்மெண்ட், பட் ஈவன் தோ வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் காமனாக இருந்தாலும் ஸோ எல்லாருக்குமே அதில் வந்து ரிலீஃப் கிடைக்குமா? நான் சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒருத்தங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்குது. ஸோ அப்போ என்ன செக்ஷனில் அவங்க வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணாங்க, எதற்காக அவங்களுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு? ஸோ இந்த மாதிரி சினாரியோ இருந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்குமா இந்த கேஸில் இருக்கா மாதிரி? ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அண்டர் செக்ஷன் 420 அண்ட் 406. இந்த ரெண்டு செக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா 420 வந்து சீட்டிங்காக பனிஷ்மெண்ட், அண்ட் தென் வந்து 406 வந்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பக மோசடி செய்தல். இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து அந்த நபர் மேலே போடப்பட்டிருக்கு. இந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பதிவானவனே எப்போவுமே அந்த பர்டிகுலர் ஜுரிடிக்ஷன் கோர்ட்டில் வந்து வழக்கு நடக்கும். அந்த பர்டிகுலர் கோர்ட்டில் வழக்கு வந்து நிலுவையிலே இருக்குது. அந்த சமயத்தில் இந்த நபர் வந்து ஃபாரினுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. பட் அவங்க பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணுறதுக்காக அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ண அந்த நபர் அவங்க மேலே கேஸ் நிலுவையில் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அதனால் பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ண மாட்டேன். ஸோ இந்த பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். யார்கிட்ட இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் காவல்துறை, அண்ட் தென் வந்து இல்லை கோர்ட் ஆர்டரை வாங்கிட்டு வந்து அந்த நபர்கிட்ட வந்து கொடுக்கணும். இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த நோ அப்ஜெக்ஷன் நம்ம வந்து கோர்ட் ரீதியாக தான் வாங்கணும். ஏன்னா அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. ஸோ கோர்ட்டிலோட நோ அப்ஜெக்ஷன் வாங்கி அந்த நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தா தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து அவங்களுக்கு பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கான ஆப்ஷன், ஸோ ஏற்கனவே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிரிமினல் வழக்கு எங்கே நடக்குதோ அதே இடத்துல பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அவங்களுடைய சினாரியோவை சொல்கிறாங்க, எதற்காக வந்து ஃபாரின் போகணும், எவ்வளோ நாளைக்கு அங்கே இருப்பாங்க, அவங்களோட எமர்ஜென்சி கண்டிஷன் என்னன்றதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. பட் அங்கே இருக்க மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த வழக்கு நடக்குது. அங்கே இருக்க ஜட்ஜ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது, அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த வழக்கோட ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு தெரில. அண்ட் தென் வந்து ஸ்டில் வந்து ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜில் இருக்குது, ட்ரையல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிலையில் வந்து கொடுக்க முடியாது, கேஸ் முடிஞ்சால் தான் தர முடியும்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நபர் அடுத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா
ஹைகோர்ட்டில் 482 அப்ளிகேஷனை வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஸோ கோர்ட்டோட இன்ஹெரிட்டன்ட் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இதுக்கான ஆர்டரை வாங்கலாம்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போ ஹைகோர்ட் வந்து இந்த கேஸ் எப்போவுமே நீங்கள் 482 ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் பண்ணி அந்த கேஸ் நம்பர் ஆனதுக்கப்புறம் இயரிங் அப்போ இந்த விஷயங்களை வந்து ஜென்ரலாக நீங்கள் ஒரு வழக்கில் விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. அப்போ எங்கே வந்து இந்த கேஸ் பெண்டிங் இருக்கோ அவங்கள வந்து கால் பண்ணுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்க டாக்குமெண்ட் அங்கே வரும். அதே சமயத்தில் அதற்கு உரிய நபர் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இது கிரிமினல் வழக்குன்றால அதே மாதிரி பிபி வந்து அங்கே ஆஜராகுவார். அங்கே கேஸோட சினாரியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இவங்க சைடில் யார் அந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அவங்க சைடில் அவங்களுடைய அட்வொகேட் இருப்பாங்க. இப்போ இந்த ஆர்குமெண்ட் ஸ்டேஜை வந்து நீதிமன்றத்தில் நடக்கும்போது ஆர்குமெண்ட்டை நீதிபதி அவர்கள் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதோட தீர்ப்பு தான் இந்த பர்டிகுலர் தீர்ப்பில் நீங்கள் அப்ரூவல் வாங்கினாலே போதும். நீங்கள் ஏற்கனவே கேஸ் நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கோர்ட்டில் தான் வாங்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஹைகோர்ட் வந்து சுப்பீரியர் கோர்ட்டாக இருக்கிறதுனால இங்கே அதற்கான வழக்கை தொடர்றாங்க 482 செக்ஷனில் சிஆர்பிசி. அதில் வின் பண்ணாலே போதும் அந்த அப்ளிகேஷன் தட் மீன்ஸ் அந்த ஆர்டரை வச்சு இவங்க வந்து பாஸ்போர்ட்டை வாங்கலாம். இப்போ இந்த வழக்கோட முடிவில் என்ன ஆகுதுன்னா இந்த பார்ட்டி வந்து வின் பண்ணுறாங்க. இந்த வின் பண்ணும்போது எப்படி வின் பண்ணாங்க அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டிஃபென்ஸ் பாயிண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் ஒரு நபரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உரிமையாக இருக்குது. அதே மாதிரி லிபர்ட்டி ஆஃப் லைஃப்லேயும் அந்த விஷயம் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் 14 பிரகாரம் ரைட் டு ஈக்குவாலிட்டி எல்லோருக்குமே இந்திய நபர்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணணும். அந்த கோட்பாடுலையும் அவங்களுடைய லைஃப் லிபர்ட்டி ஆஃப் லைஃப் வந்து பாதிக்கப்படுதுன்னு ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இது சம்மந்தப்பட்ட வேறொரு வழக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். அந்தோட வழக்கையும் வந்து முன்வைக்கிறாங்க. இது எல்லாமே ஆராய்ந்து பார்த்து தான் அந்த ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. கீழமை நீதிமன்றத்துக்கு அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் நோ அப்ஜெக்ஷனை இஷ்யூ பண்ணலாம் சொல்லி இவங்க போட்டிருக்க அப்ளிகேஷனை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஆர்டரை வச்சு அவங்க ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொடுத்து எக்ஸ்பயர் ஆன பாஸ்போர்ட்டை ரினிவல் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒருவேளை உங்களுக்கு பாஸ்போர்ட் நிராகரிக்கப்படுது, இல்லை அதை பிளாக் பண்ணுறாங்க, எக்ஸ்பயர் ஆன பாஸ்போர்ட்டை கொடுக்க மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி சினாரியோ இருக்கும்போது கேஸ் நிலுவையில் இருக்குது ஏற்கனவே கோர்ட்டில். அந்த கோர்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நோ அப்ஜெக்ஷன் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். கிரிமினல் மிஸ்லனியஸ் பெட்டிஷனில் நீங்கள் வந்து கிரிமினல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணி அங்கே வந்து அந்த ஜட்ஜ் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு ஐஏ போடும்போது ஆப்போசிட் பார்ட்டிக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, அந்த பார்ட்டியும் வருவாங்க. உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணலாமா வேணாமான்ற ஒரு பேசிக் அங்கே ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். அந்த ஆர்குமெண்ட்டில் நீங்கள் வின் பண்ணும்போது தான் அந்த அப்ஜெக்ஷன் கிடைக்கும். ஒருவேளை அங்கே நீங்கள் ரிஜெக்ட் செய்யப்படுறீங்க, அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக ஹைகோர்ட்டுக்கு செக்ஷன் 482ல் கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம். அங்கே அகெயின் ஆர்குமெண்ட் நடக்கும். ஒருவேளை அங்கே நீங்கள் வின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் லோயர் கோர்ட்டுக்கு அவங்க ஆர்டரை இஷ்யூ பண்ண சொல்லி ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த சினாரியோ வந்து பண்ணணும். ஸோ என்ன செய்கிறது இந்த கண்டிஷனில் கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ எல்லாருக்குமே வந்து நீங்கள் 482 போட்டால் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் கிடச்சிருமா, என் மேலே கேஸ் இருக்குது, நான் வந்து ஃபாரின் போகணும், ஸோ இந்த அப்ளிகேஷனை போட்டால் கிடச்சிருமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க, அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் ஆதாரத்தை காமிக்கிறீங்க, உங்கள் மேலே வந்து பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணலாம், நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கலான்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கோர்ட்டுக்கு வரணும். அப்படி அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கும். ஆர்டர் கிடைச்சா நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து செய்யலாம். ஸோ இதுதான் இதற்கான தீர்வு. இந்த தீர்வு வந்து எல்லோருக்கும் பொருந்தும்னா கிடையாது. அதே மாதிரி உங்களோட கேஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாமா வேணாமான்றதை உங்கள் அட்வொகேட் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு கேஸ் நிலுவையில் இருக்கும்போது தான் இந்த வேலையை செய்ய போகிறீங்க. அப்போது ஒரு அட்வொகேட் உங்கள் கூட இருப்பார். ஸோ அவரை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். அந்த கேஸுக்கு இது பொருந்தும், உங்களால் வாங்க முடியும்னு சொன்னால் நீங்கள் அப்பீல் பண்ணலாம். ஸோ இதுதான் இதற்கான விஷயம். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு எதனா கமெண்ட் செக்ஷனில்